வணக்கம் and welcome back to Crickall's YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உமன்ஸ் பிரீமியர் லீகோட 16வது மேட்ச் குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் வெர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் உமன்ஸ். இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஒரு வழியா கஷ்டப்பட்டு குஜராத் ஜெயின்ஸ் உமன்ஸ் ஒரு மேட்சை வின் பண்ணிட்டாங்க. அந்த மும்பை இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 மேட்ச் பிளே பண்ணி 4 வின்னோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. சோ நமக்கு நல்லாவே தெரியும் உமன்ஸ் பிரீமியர் லீக் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 5 டீம்ஸ் பிளே பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடிய டீம் டைரக்டா ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆடுவாங்க. அண்ட் தென் செகண்ட் அண்ட் தேர்ட் பிளேஸ்ல வரக்கூடிய டீம் டைரக்ட்லி பிளேட் இன்டு தி எலிமினேட்டர் மேட்ச். சோ அங்க இருந்து வின் பண்ற டீம் தான் ஃபைனலுக்கு குவாலிஃபை ஆவாங்க. சோ பேலன்ஸ் இருக்க மும்பை இந்தியன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரெண்டு மேட்சுமே மஸ்ட் வின் மேட்சா இருந்தா மட்டும்தான் அவங்க பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வர முடியும். அண்ட் தென் குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பேலன்ஸ் இருக்க 3 மேட்சுமே அவங்களுக்கு மஸ்ட் வின் கேமா இருந்தா மட்டும்தான் அவங்க எலிமினேட்டர் மேட்சுக்காவது வரதுக்கான பாசிபிள் இருக்கும். சோ ரெண்டு டீமுக்குமே இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். இந்த பர்டிகுலர் மேட்ச் 9th மார்ச் நைட்டு 7:30க்கு அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபர்மேஷனுமே உங்களுக்கு ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. லாஸ்ட் ஹாஃப் அன் அவர்ல ஸ்மால் லீக்கான டீமும் கிராண்ட் லீக்கான டெமோ டீமும் நம்ம ஃப்ரீயாவே கொடுத்துட்டு வரோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஸ் டீம் கொடுத்துறோம் அப்படின்னா இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்கு அப்படின்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஏன்னா ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கு ஒரு சில நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த டீம்ல இருந்து 1 or 2 பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அந்த மாதிரிலாம் யோசிச்சிங்க அப்படின்னா இந்த டீம்ல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணுங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். மோஸ்ட்லி நம்மளோட ஸ்மால் லீக் டீம் மோஸ்ட்லி ரொம்ப ரொம்ப சேஃபா தான் இருக்கும். அதுல இருந்து உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி கூட நீங்க பிளே பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அபிஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுது அப்படின்னா அருண்ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில தான் மேட்ச் நடக்க போகுது. டெல்லி கிரவுண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே கிரவுண்ட் டைமென்ஷனல் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதன் காரணத்தினால பேட்டர்ஸ் என்ஜாய் பண்ணி ஆடக்கூடிய ட்ராக். ஸோ அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் பேட்டர்ஸ்க்கு நம்ம கொடுக்கலாம். ஸோ மோஸ்ட்லி லாஸ்ட் 3 மேட்சுமே நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் டெல்லியில விளையாட்ட 3 மேட்சுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ண டீம் தான் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சேசிங்ல ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. எதனால அப்படின்னா பவுலர்ஸ் நல்லாவே போல் பண்ணிடுறாங்க. அண்ட் தென் பிச்சை யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக்கா மாறிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்ணக்கூடிய பேட்டர்ஸ் அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல இருந்து ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இனிஷியலா நியூ பால்ல பால் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா இனிஷியலா பிச்சில் மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப இந்த கான்செப்ட்ல நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 139. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 133. ஸோ ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் பார்த்துருவோம். ஓவராலா 3 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் தான் 3 மேட்ச்மே வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. குஜராத் ஜெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த சீசன்லயே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிட்டாங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அப்பர் சைட்ல மும்பை இந்தியன்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் தென் இந்த வென்யூல கடைசியா நடந்த 5 T20 மேட்சஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பவுலர்ஸ்க்கு 60 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல பேஸ் பவுலர்ஸ்க்கு 25, ஸ்பின்னர்ஸ்க்கு 35 விக்கெட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியும் ஸ்பின்னர்ஸ்க்கு 35 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல அதிகப்படியான விக்கெட் ஸ்பின்னர்ஸ்க்கு தான் கிடைச்சிருக்கு பிச் யூஸ் பண்ண. அண்ட் தென் பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைச்ச விக்கெட் எல்லாமே இனிஷியலா நியூ பால்ல போல் பண்ணும்போது பேஸ் பவுலர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல டீமை பிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டும் எடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்க டீமை பிக் பண்ணிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்விக்குறி. நிறைய பேர் இன்னுமே ட்ரீம் 11 தான் ஸ்மால் லீக்ல பிளே பண்றீங்க. தயவு செஞ்சு அந்த தவற பண்ணாதீங்க. ஒரு முறை நான் சொல்றதை கேட்டு பாருங்களேன். பேட் பால் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு 2 ஆப்புக்கும் உள்ள என்ட்ரி ஃபீஸை செக் பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொரு கான்டெஸ்ட்டுக்குமே 100 ரூபாயில இருந்து 150 ரூபா வரைக்கும் உங்களால சேவ் பண்ண முடியும். ட்ரீம் 11ல இருக்க என்ட்ரி ஃபீஸையும் பேட் பால் 11ஓட என்ட்ரி ஃபீஸையும் செக் பண்ணிட்டு பாருங்க. ஒவ்வொரு லீக்குமே உங்களால சேவ் பண்ண முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாம இதுல ஈஸியா நீங்க மணி ஏர்ன் பண்ணலாம். எந்த மாதிரி கான்செப்ட்ல அப்படின்னா இந்த மாதிரி 5 பிளேயர்ஸ் அவங்க மேட்ரியா கொடுத்துருப்பாங்க. இதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயர் தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்
இதுல இருந்து நம்ம ஜேசன் ராயை பிக் பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து நம்ம ஆப்போனன்ட் ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க வந்து சுனில் நரேனை ட்ரை பண்றாங்க. ஜேசன் ராய் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துறாரு. சுனில் நரேன் ஒரு 35 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு. அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில் யார் பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க இந்த கண்டஸ்டோட வினர். நீங்க டீம் செட் பண்ண தேவையில்ல, அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் எதுவுமே கொடுத்து நீங்க ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. கொடுத்துருக்க 5 பிளேயர் வந்து ஒரே ஒரு பிளேயரை பிக் பண்ணி மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஃபேண்டசியில எப்படியெல்லாம் ஈஸியா அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கத்துக்கோங்க. அதை கத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த அது மட்டும் இல்லாம நீங்க லூடோ கேம்ஸ் விளையாண்டு பிளே பண்ணலாம். எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே பேட் பால் 11 ஆப்ல நீங்க பே பண்ணவே தேவையில்ல. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணுங்க, செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்களே பெட்டர் ரிசல்ட்டை ஃபீல் பண்ணுங்க. பேட் பால் 11 ஆப்போட லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ ரெண்டு டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்த்துருவோம். மும்பை இந்தியன்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ், யாஸ்டிகா பாட்டியா ரெண்டு பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அண்ட் நட்சிவர் பிராண்ட், ஹர்மன்பிரீத் கவுர், அமிலியா கர், பூஜா வஸ்டகர், அமன்ஜந்த் கவுர், எஸ் சஞ்சனா, எஸ் ஹச் காசி, எஸ் இஸ்மாயில், எஸ் இசாக். இதான் மும்பை இந்தியன்ஸ் டீமோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா நம்மளால பெருசா கணிக்கவே முடியல. இருந்தாலும் இந்த டீமோட பவுலர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நட்சிவர் பிராண்ட் 1, பூஜா வஸ்டகர் 2, அமிலியா கர் 3, எஸ் இஸ்மாயில் 4, எஸ் இசாக் 5, காசி 1, 6, சஞ்சனா 7, அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ். இந்த மாதிரி 8 பவுலரை இவங்க வச்சிருக்காங்க. இந்த 8 பவுலருமே மோஸ்ட்லி யூட்டிலைஸ் பண்றாங்க. இதுல எந்தெந்த பவுலர்ஸ்க்கு கொஞ்சம் நல்லா எக்கனாமியா பவுல் பண்றாங்க, கொஞ்சம் விக்கெட்ஸ் கிடைக்குதோ அந்த பவுலர்ஸ்க்கு 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ற மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு சில மேட்ச்லாம் அமிலியா கேர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாங்க, அவங்க 2 ஓவரோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அந்த லாஸ்ட் மேட்ச் பொறுத்த வரைக்கும் நட்சிவர் பிராண்ட் 2 ஓவர் தான் பவுல் பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம ஒரு அசியூம் பண்ணலாம், எந்தெந்த பிளேயர் 4 ஓவர் பவுல் பண்றதான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சிவர் பிராண்ட் இனிஷியலா 2 ஓவர் நியூ பால்லே பவுல் பண்ணுவாங்க. ஸோ அதுல கொஞ்சம் எக்கனாமியா பவுல் பண்றாங்க, விக்கெட் கிடைக்குது அப்படின்னா இவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் அதிகப்படியா இருக்கு. அண்ட் தென் அமிலியா கேர் செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 4 ஓவர் இவங்களும் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. அண்ட் தென் எஸ் இஸ்மாயில் இனிஷியலி நியூ பால்ல பவுல் பண்ண போறாங்க. லைன் அண்ட் லென்த் அண்ட் தென் ஃபாஸ்ட் செம்மையா இருக்கு. அண்ட் தென் ரீசெண்ட் டைம்ல பொறுத்த வரைக்கும் செம்ம குயிக்கா 131.5 உமன்ஸ் லீக்லயே இவங்க தான் ஹையஸ்ட் ஸ்பீட் போட்டிருக்காங்க, ஃபாஸ்டஸ்ட் பவுல் பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து எஸ் இஸ்மாயில். ஸோ இவங்க 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க 3 பேர் மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. பேலன்ஸ் இருக்கு 8 ஓவரை ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் பூஜா வஸ்டகர், எஸ் இசாக் இவங்க மோஸ்ட்லி 2ல இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்றதான சான்ஸ் இருக்கும். காசி அண்ட் தென் சஞ்சனா ஒவ்வொரு ஓவர் ஷேர் பண்ணி பவுல் பண்ற மாதிரி சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ்ல தான் மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் குஜராத் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா லாரா வால்வர்ட் அண்ட் தென் பெத் மோனி 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸை ஓபன் பண்ண போறாங்க. 1 டவுன்ல பி லிச்ஃபீல்ட் அண்ட் தென் ஆஸ்லி கார்னர், டி ஹேமலதா, வேதா கிருஷ்ணமூர்த்தி அண்ட் தென் கேத்ரின் ப்ரூஸ், தனுஜா கன்வர், மேக்னா சிங், எம் காசியாப், எஸ் சாகில். இதான் குஜராத் ஜெயின்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னா ஆஸ்லி கார்னர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் கேத்ரின் ப்ரூஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் தனுஜா கன்வர் 4 ஓவர் அண்ட் தென் மேக்னா சிங். இந்த 4 பேருமே 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. பேலன்ஸ் இருக்க 4 ஓவரை காசியாப் 2 ஓவரும் சாக்கில் 2 ஓவரும் இந்த மாதிரி ஷேர் பண்ணி பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் குஜராத் ஜெயின்ஸ் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப 2 டீம்ல இருந்து கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கு நிறைய விதமான ஐடியாஸ் கிடைக்கும். அதை வச்சு நீங்க டீமை பிக் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட்டை எடுக்க முடியும். ஸோ இப்போ கிராண்ட் லீக்கு ஏற்ற மாதிரி ஒரு 6 பிளேயர் சேஃபான ஆப்ஷன்ல அப்படின்னா இவங்க 6 பேருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்கள தான் சேஃபா ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கிராண்ட் லீக்ல நம்ம பிளே பண்ண போறோம் அப்படின்னா 6ல இருந்து 8 பிளேயரை நீங்க சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. மோஸ்ட்லி இந்த சேஃப் ஆப்ஷன் அப்படின்னா அவங்க டியூயல் ஆப்ஷன்ல இருப்பாங்க, இல்லைன்னா பவுலிங்ல 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ரீசெண்ட் டைம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எபிலிட்டியை வச்சு நீங்க கொடுங்க. அண்ட் பேலன்ஸ் இருக்க 5ல இருந்து ஒரு 3 பிளேயரை மட்டும் நீங்க எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க, கண்டிப்பா உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். ஸோ மோஸ்ட்லி இந்த 6 பிளேயருமே சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி நட்சிவர் பிராண்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலா 1 டவுன்லயே பேட்டிங்ல உள்ள வராங்க. அது மட்டும் இல்லாம 2ல இருந்து 4 ஓவர் இவங்க கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி
ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர்னே சொல்லலாம். பேட்டிங்லயும் டாப் ஆர்டர்ல வராங்க, பவுலிங்லயும் 2ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, ஃபீல்டிங்லயும் அதிகமா கேட்ச் வர இடத்துல நிக்கிறதுனால 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு ட்ரீம் 11ல பிளே பண்றோம் அப்படின்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வராங்களா, அவங்க ட்ரீம் டீமுக்குள்ள வரதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம நட்ஸ்வர் பிரண்ட் வந்து இந்த மேட்ச் சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால ஆஷ்லி கார்னர் பொறுத்த வரைக்கும் குஜராத் ஜெயின்ஸ்க்காக 1 மேன் ஆர்மியா போராடிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இவங்களுமே 3 டைமென்ஷனல் ஆல்ரவுண்டர் தான். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க. கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனாலுமே 1 or 2 விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துறாங்க. பேட்டிங்ல லாஸ்ட் மேட்ச் கோல்டன் டக்ல விக்கெட்டை விட்டு இருந்தாலும் ஆவரேஜா 10ல இருந்து ஒரு 20 ரன் ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ ஓவராலா இவங்ககிட்ட இருந்து நம்ம ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எதிர்பார்க்கலாம். ஈஸியா ட்ரீம் டீம் விளையாடுறதான சான்ஸும் ஆஷ்லி கார்னர் இருக்கு. நட்ஸ்வர் பிரண்ட் ஆஷ்லி கார்னர் சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. அண்ட் தென் அமிலியா கேர் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் உங்ககிட்ட ஒரு நல்ல நாக் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஹைலி மேத்யூஸ் அண்ட் தென் டாப்ல ஆடக்கூடிய எஸ்டிகா பாட்டே கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்க அப்படின்னா நட்ஸ்வர் பிரண்ட் அமிலியா கேர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போறதான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சோ அமிலியா கேர் 10ல இருந்து ஒரு 25 ரன் ஆவரேஜா பேட்ல எதிர்பார்க்கலாம். பவுலர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, லெக் பிரேக் ஸ்பின்னர், அதுல மினிமம் ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஓவராலா இவங்களுமே 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்து கொடுத்து ட்ரீம் டீம் விளையாடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் ஹைலி மேத்யூஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ல அவங்களோட புவர் ஃபார்ம் கண்டினியூ ஆயிட்டு இருக்குன்னு சொல்லலாம். லாஸ்ட் மேட்ச் சிங்கிள் டிஜிட்ல விக்கெட்டை விட்டுருந்தாங்க. இருந்தாலும் இவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் பவுல் பண்றாங்க. 2ல இருந்து 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான சான்ஸ் இருக்கு. சப்போஸ் நல்லா எக்கனாமியா பவுல் பண்றாங்க, 1 or 2 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்றாங்க. சோ அதுல 1 or 2 விக்கெட்ஸ் கிடைக்குது, சேஸ் எல்லாம் பண்ண போறாங்க, அதுல ஒரு 10ல இருந்து ஒரு 30 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவங்களும் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் பெத் மூனி பொறுத்த வரைக்கும் 1 மேன் ஆர்மி உள்ள நின்னுட்டாங்க அப்படின்னா சாலிடா நம்ம 40+ ரன் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது விக்கெட் கீப்பர்ல இருக்கு. சோ விக்கெட் கீப்பரா கேட்சோ ஸ்டம்ப் விட்டோ ரன் அவுட்டோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஒரு பர்டிகுலர் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாங்க. சோ ஓவர்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பேட்ஸ்மேன்ல விக்கெட் கீப்பர்னால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. சோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம பெத் மூனிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் எஸ் இஸ்மாயில் ரீசன்ட் டைம் செம்ம லைன் அண்ட் லென்த் அக்யூரசி எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்குங்க. இனிஷியலா இவங்க ஓவர் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க ஆப்போனன்ட் டீம் பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூ இனிஷியலா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இனிஷியலா மூவ்மெண்ட் இருக்கா பெத் மூனி அல்லது லாரா வால்பர்ட்ல கொஞ்சம் அவசரப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேயர் கொஞ்சம் இயர்லியே உங்களுக்கு விக்கெட் வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. சப்போஸ் இனிஷியலா நியூ பால் ஒரு விக்கெட் அண்ட் தென் பேலன்ஸ் 2 ஓவர் போல் பண்ணும்போது அதுல ஒரு விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா 2 விக்கெட் எடுத்தா போதும் ஈஸியா ட்ரீம் டீம் விளையாடுறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. எஸ் இஸ்மாயில் இந்த பர்டிகுலர் மேட்ச் ரிஸ்கான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. சோ இருந்தாலும் இவங்களை வச்சு நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 6 பிளேயரை யூஸ் பண்ணி ஒரு பேஸ் டீம் நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர் எந்த மாதிரி நம்ம சஃபுல் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன். அண்ட் தென் லோ பர்சன்டேஜ் பிக் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்துதான் ஆகணும். அந்த ரிஸ்க் எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா அந்த ஒரு சில பேட்ஸ்மேன் இருக்காங்களா, அவங்க டாப் ஆர்டர்ல வராங்களா, இல்ல அவங்களுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்குமோ அதை பாருங்க. அந்த பவுலரா இருக்காங்களா, ஒரு மினிமம் 2ல இருந்து ஒரு 4 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்களா அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டு அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சோ இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பூஜா வஸ்டகர் மினிமம் 2 ஓவர் பவுல் பண்றாங்க. அதுவே கொஞ்சம் நல்லா எக்கனாமியா பவுல் பண்றாங்க, 1 or 2 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அது 3-4 கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் அது மட்டும் இல்லாம டாப் ஆர்டர்ல மும்பை இந்தியன்ஸ்ல ஒரு கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இவங்க உள்ள வந்து சாலிடா 10ல இருந்து ஒரு 40 ரன் வரைக்குமே ஆடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த அது மட்டும் இல்லாம ஆவரேஜா எப்பெல்லாம் மும்பை இந்தியன்ஸ்க்கு விக்கெட் வேணுமோ அந்த மாதிரி டைம் எல்லா டைமும் பூஜா வஸ்டகர் விக்கெட்டை எடுத்து கொடுத்துட்டு இருக்கனால இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்க இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் எஸ் இசாக் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிருந்தாங்க, 2ல இருந்து 3 விக்கெட் எடுத்து கொடுத்திருந்தாங்க. இருந்தாலும் செகண்ட் இன்னிங்ஸ்ல மும்பை இந்தியன்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா பிட்ச் யூஸ் பண்ண ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே டர்ன் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம்ல இவங்க கிட்ட இருந்து நம்ம ஒரு 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா லோ பர்சன்டேஜ்ல இவங்களை டிஃபரன்ஷியல் பிக்கா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் மேக்னா சிங் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இவங்களுக்கு விக்கெட் கிடைக்குது அப்படின்னா 2ல இருந்து 3 விக்கெட் கிடைக்கும். இல்ல அப்படின்னா இவங்க மோஸ்ட் எக்ஸ்பென்சிவா போறதான சான்ஸ் தான் இருக்கு. நீங்க ரிஸ்க் எடுக்கிற டீம்ல மேக்னா சிங்கை ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க 3 பேர்த்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரிஸ்க் எடுக்கிற டீம்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸை 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இவங்களை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஹர்மன் பிரீத் கவுர். ஏன்னா டாப் ஆர்டர்ல ஆடக்கூடிய ஹைலி மேத்யூஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆறாங்க. யாஸ்டிகா பட்டியோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா தான் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடுறாங்க. சோ அவங்க விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா நட்ஸ்வர் பிரண்ட் ஹச் கவுர் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல நாக் ஆடுறதான சான்ஸ் இருக்கு. இவங்க உள்ள நின்றுட்டாங்க அப்படின்னா 20ல இருந்து ஒரு 40 ரன்
ஆனா ஈஸியா இவங்க ட்ரீம் டீம்ல வரதான சான்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப யோசிக்க வேண்டியது என்ன பண்ணா இவங்களுக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும்தான், ஃபீல்டிங்லயும் அதிகமா லாங்ல போறதுனால ஸோ கேட்ச் பிடிக்கிறதான சான்ஸ் கூட ரொம்பவே கம்மி தான். ஸோ பேட்டிங்ல ஆடணும். ஸோ அதனால மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க இவங்களை சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கேத்ரின் ப்ரூஸ் டியூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். குஜராத் ஜெயின்ஸ் பேட்டிங்ல ரொம்பவே ஒஸ்டா இருக்காங்க. ஸோ டாப் ஆர்டர்ல கூடிய லாரா பால்வர்ட், பெத் மூனி இவங்க ஆனா மட்டும்தான் ஒரு நல்ல ஸ்கோர் வருது, இல்லைன்னா கம்மி டோட்டல்லயே சுருண்டுறாங்க. ஸோ கேத்ரின் ப்ரூஸ் கண்டிப்பா பேட்டிங் சான்ஸ் கிடைக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஒரு 10ல இருந்து ஒரு 15 ரன் ஆவரேஜ் அவங்க பேட்ல இருந்து எதிர்பார்க்கலாம். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாங்க, அதுல ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஈஸியா ட்ரீம் டீம் வரதான சான்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணுங்க. அந்த லாரா பால்வர்ட் உள்ள நின்னாங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்கோர் ஆடுவாங்க, இல்லைன்னா இயர்லியா விக்கெட்டை பறி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் அவங்க பேட்டிங் ஆடிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இருந்தாலும் இவங்க பேட்ல இருந்து ஒரு 20 to 30 ரன் வரணும், அப்பதான் அவங்க ட்ரீம் டீம் வர முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பிக் பண்ணுங்க. அந்த யாஸ்டிகா பாட்டியா பொறுத்த வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 10 மேட்ச் பிளே பண்றாங்களா, அதுல ஒரு 2 மேட்ச் மட்டும் தான் சக்சஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பேட் பண்றாங்க அப்படின்னா. அதுவே சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னா 6ல இருந்து 8 மேட்ச் வரைக்குமே ஹிட் ஆயிடுது, பேலன்ஸ் இருக்க 1 or 2 மேட்ச் மட்டும் தான் ஃபிளாப் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்கா வைங்க. விக்கெட் கீப்பர் பண்றாங்க, அதான் இவங்களுடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். அண்ட் தென் லிட்ச்ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச் லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஏன்னா டாப் ஆர்டர்ல கூடிய லாரா பால்வர்ட் அண்ட் பெத் மூனி 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இயர்லியா விக்கெட் வரதான சான்ஸ் இருக்கு இஸ்மாயில் ஓவர்ல. ஸோ அந்த மாதிரி இயர்லியா விக்கெட் விட்டுட்டாங்க அப்படின்னா லிட்ச்ஃபீல்டு உள்ள வந்து ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் அடிச்சிட்டாங்க அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா அவங்க இந்த பர்டிகுலர் மேட்ச் இருக்கிறதான சான்ஸ் இருக்கு. ஸோ இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோ நீங்க இப்போ கிராண்ட் லீக்கு தேவையான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நட்ஸிவர் பிராண்ட் 1, ஆஷ்லி கார்னர் 2, அமிலா கெர் 3, ஹைலி மேத்யூஸ் 4, எஸ் இஸ்மாயில் 5, பெத் மூனி 6, ஹர்மன்பிரீத் கவுர் 7, லாரா வால்வர்ட் 8, யாஸ்டிகா பாட்டியா 9, பி லிட்ச்ஃபீல்ட் 10, கேத்ரின் ப்ரூஸ் 11, பூஜா வஸ்டகர் 12, மேக்னா சிங் 13, and then எஸ் இசாக் 14. இந்த 14 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயரை யூஸ் பண்ணி தான் நம்ம 11 பிளேயர் கண்ட ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல 8 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் லாஸ் ஆகாது. அதுவே 10 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இப்போ நீங்க டீமை எந்த மாதிரி செட் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பேஸ் டீம் நீங்க கிரியேட் பண்ணுங்க. அந்த பேஸ் டீம்ல இம்பார்ட்டன்ஸ் வந்து விக்கெட் கீப்பர்ல இருந்து பெத் மூனி, and then ஆல்ரவுண்ட் வந்து நட்ஸிவர் பிராண்ட், ஹைலி மேத்யூஸ், அமிலா கெர், ஆஷ்லி கார்னர், பவுலிங்ல இருந்து எஸ் இஸ்மாயில், இந்த மாதிரி இந்த 6 பிளேயர்ஸை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரிஸ்கான பிக்ல இருந்து பூஜா வஸ்டகர், எஸ் இசாக் அந்த மாதிரி பிளேயர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இல்ல அப்படின்னா ஹர்மன்பிரீத் கவுர், யாஸ்டிகா பாட்டியா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பேலன்ஸ் இருக்க பிளேயர்ஸ் வந்து 5 பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட் லீக்ல நீங்க சஃபல் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா இந்த 6 பிளேயர்ஸை ஒரு பேஸ் டீமா கொண்டு நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் கிடைக்கிறதான சான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. இப்போ கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கறத பார்ப்போம். நட்ஸிவர் பிராண்ட், ஆஷ்லி கார்னர், அமிலா கெர் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் இவங்க தான் சேஃபா கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனை ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஏன்னா 3 பேருமே டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். பவுல் பண்ணா மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்ணுவாங்க. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வரக்கூடிய பிளேயர்ஸ். அதுல நீங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஹைலி மேத்யூஸ் and then பெத் மூனி, யாஸ்டிகா பாட்டியா செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா யாஸ்டிகா பாட்டியாவை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்பவே எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.